எங்கள் வீட்டுக்காரர் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கார், கருப்பாக குண்டாக இருப்பார். நான் கொஞ்சம் வந்து கலராக இருக்கு. ஒருவேளை நீங்க மத்தவங்க யாராவது கிட்ட ஆம்பளைங்க பேசுறீங்க. யாராவது பேசிடுவோமோ, வெளியே வந்துடுவோமோ, யாராவது பேசுவாங்களோ அப்படின்னு ஏதாவது நம்ம சந்தேகப்படுறாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது நிறைய மைண்டில் ஓடும். எதுக்கு இப்படி புதுசாக தான் கல்யாணம் ஆகி வந்தேன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு சந்தோஷமாக ஒரு இதுவாக இருப்பாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவர் பூட்டிட்டு போகிறாரு. வரும்போதே அவர் பயம் முகத்தோடு தான் நான் பார்க்குறதா இருக்குது. ஒரு வீட்டுக்காருக்கு ஒரு பாசம் இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு அன்பு இல்லை, எதுவுமே இல்லாமல் ஒரு பயத்தோடையே வீட்டுக்குள்ளே நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஜெயில் உள்ளே இருந்த மாதிரி இருந்தது. இவங்க வருவாங்க, காலையில் போங்க, பூட்டிகிட்டு போயிடுவார். நைட்டு எத்தனை மணிக்கு வருவாரோ அத்தனை மணிக்கு தான். அவர் கதவை திறந்தாலே முகத்தை பார்த்தாலே அப்படி அவ்வளோ பயம் இருக்கும் எனக்கு. ஏன்னா வீட்டை உள்ளே வச்சு பூட்டிட்டு போகிறாரா, இது எதுக்கு பூட்டுறாருன்னு தெரியல வர எனக்கு. டெய்லி உள்ளே உட்காந்துருப்பேன். அப்படி தனியாக உட்காந்து எனக்கு ரொம்ப அழுவையாக இருக்கும், யோசனையாக இருக்கும், பயமாக இருக்கும். என்ன பண்ணுறது, ஏதை பண்ணுறது, எப்படி கேட்குறது, இவ்வளோ இருட்டாக இருக்கும், ஒரு வெளிச்சம் இல்லை, வெளியில் ஏதாவது சத்தம் கேட்டாலும் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல. எப்படி நம்ம வெளியே போய் பார்க்கறது கொள்வது, இவர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, எதனால பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது இப்பயே யோசிப்பேன். எதுக்கு இவங்க பூட்டி போடுறாங்க, நம்ம என்ன பண்ணணும், ஒருவேளை நம்மளை பிடிக்கலையா, ஒருவேளை